தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணே அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி பாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என்னுயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி பேராய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளல் சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வான் சிராப்பள்ளி மலை மேலும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் என்னாலும் பைகிளியும் பலவாவும் பாடி பாடி தராதள மானிடர்களாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 148வது வகுப்பு பாயக்குழியில 42வது பாடல். தன்மயமான சுபாவத்தில் மெல்ல தலைப்படுங்காள் மென்மயமான ஜகம் யாது உரைத்து என் வெளியில் உயித்த சின்மய முத்திரை கையே மெய்யாக தெளிந்த நெஞ்சே நின்மயம் என்மயம் எல்லாம் நிறைந்த நிராமயமே தன்மயமான சுபாவத்து மெல்ல தலைப்படுங்காள் நின்மயமான ஜகம் யாது உரைத்து என் வெளியில் உய்த்த சின்மய முத்திரை கையே மெய்யாக தெளிந்த நெஞ்சே நின்மயம் என்மயம் எல்லாம் நிறைந்த நிராமயமே புள்ளியிலே 42வது பாடல். இதுவரை நாம 147 வகுப்புகள் பார்த்திருக்கிறோம். 442 பாடல்கள், இந்த பாடலோடு சேர்த்து 442 பாடல்கள். வெளிப்படையாக கை கொண்டு காட்டிய சின்முத்திரை கண்டு தெளிவு பெற்ற மனமேன்னு கேட்கிறார். சின்மய முத்திரை கையே மெய்யாக தெளிந்த நெஞ்சே. அவருடைய திருக்கரங்களில் சின்முத்திரை, சின்மயானந்த குரு. அந்த சின்முத்திரையில ரெண்டும் ஒன்று என்று காட்டக்கூடியது மீது இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றிலிருந்து நீங்கி, அல்லது நாம் இண்டிவிஜுவல் தனியானவன் என்கின்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டு
இருப்பது ஏகமேவ அத்விதீயம் என்று புரிந்த நிலையிலே அதை சொல்றதுதான் சின்முத்திரை. சின்முத்திராமுச செங்கைக்குள்ளே அடக்கி அப்படி சொல்றார். வாசமுறும் சச்சாரம் மீது என்னை ஒரு ஞானம் மத்த கஜமென வளர்த்தாய் சொல்றார். என்ன ஞானம்? நின்மயம் என்மயம் எல்லாம் நிறைந்த நிராமை. நீ என்று நான் என்றும், நீ என்று நான் என்று இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனது கட்ட அறியாமலே வாடினை எப்போது கருணை குறித்தாவும். அப்படி வர இடத்த சொல்றார். நீ நான் என்று நினைப்பதெல்லாம் அந்த மனது இருக்கின்ற வரையில்தான். மனதை நாம் ஒரு கற்பனையாக மனம் என்பது நான் இல்லை என்று கருதும் பொழுது மனம் இல்லாத நிலையில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கு, அதுதான் நான். அப்படி புரிஞ்சுக்கணும். மனம் என்ற ஒன்றுல தான் இந்த நினைப்பும் இருக்கு. ஆனால் கூட மனம் என்பதை தனியான ஒரு ஐடென்டிட்டியா நாம நினைக்காம, மனமானது நமக்கு நினைப்பதற்கும் மறப்பதற்கும் விவகாரம் செய்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான ஒரு கருவி. அந்த கரணம் நமக்கு வழங்கப்பட்ட கருவி, கண் காதுகளை போல. அந்த கருவி நான் இல்லை என்று ஒரு புரிதல் நமக்கு கிடைத்து விட்டால் அப்போ நான் யார்? அதை நான் பயன்படுத்துபவன். கருவி இல்லை என்றால் நான் இருப்பேன் இல்லையா? கருவி எனக்காக உபயோகப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டது. அது இல்லை என்றால் நான் இருப்பேன், இருந்தாலும் நான் அதை முறையாக கையாளுவேன். ஆக மனம் என்ற ஒன்றை நாம் நீக்கி புரிந்து கொள்ளும் பொழுது, அதை புரிந்து கொள்ளுதல் எங்க நடக்கிறது? மனதில் தான் நடக்குது. மனோநாசம் என்பது நிறைய பேர் மனதையே இல்லாமல் செய்து விடுவது. அப்படிலாம் இல்லை. மனதை இல்லாமல் செய்துட்டோம்னா அங்க என்ன இருக்க போறது? மனதை நாசப்படுத்திய பிற்பாடு அங்க அதை மனோநாசத்தை நினைக்கிறது எதுவோ அது மனதில் தான் நினைக்கும். ஆகவே மனதை நாம் நாசப்படுத்த முடியாது, அவசியமும் இல்லை. ஆகவே அதை நீக்கி மனதில் நாம் பார்க்கும் பொழுது அதான் சொல்ல, நின்மயம் என்மயம் எல்லாம் நிறைந்த நிராமயம். நிராமயம்னா ஆமயம், நோய். நிராமயம் என்றால் நோயின்மை, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இங்கு குறையின்மைன்னு சொல்லி போட்டு விடுறார் ஒரு உரையாற்றல். குறையின்மை. அது தன்மயமான சுபாவத்தில் மெல்ல தலைப்படுங்கால். நான் தானாக இருக்கின்ற அந்த தன்மை, அதுதான் நம்முடைய சுபாவம். சுபாவம்னா என்ன? நம்முடைய இயல்பு. இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவோம்? அவர் சுபாவமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அவருக்கு அது இருந்தால் தான் சுபாவம். மிளகாய்க்கு காரம் என்ன? அதன் சுபாவம். சர்க்கரைக்கு அது சுபாவம் என்ன? இனிப்பு. பாகற்காய்க்கு அது சுபாவம் என்ன? துவர்ப்பு இல்லை கசப்பு. அது போல என்னுடைய சுபாவம் என்ன? தன்மயமான சுபாவத்தில் மெல்ல தலைப்படுங்க. மனதில் நான் வேற எதுவா நினைச்சிருக்கிறத விட்டு விட்டு நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற ஆத்ம லட்சணங்களோடு நம்மை அடையாளப்படுத்தி கொண்ட அந்த படித்து கொண்ட அது நம்முடைய சுபாவம். ஆனால் நான் நம்ம சுபாவத்தை பொதுவாக இருக்கிறது இல்லை. காரணம் மனது இழுத்து கொண்டு செல்கின்ற வழியெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக தன்மயமான சுபாவத்தில் மெல்ல தலைப்படுங்கால். அதில் மெதுவாக சாஸ்திரத்துடைய உபதேசம், குருவுடைய அனுகிரகம், நம்முடைய சிந்தனம், நிதித்தியாசனத்திலே ஸ்ரவண மனனத்தில் பெற்ற அறிவில் மெல்ல நாம இருந்து கொண்டிருக்கும் பொழுது தலைப்படுங்கால். மின்மயமான ஜெகம் யாது? மின்னலை போல தோன்றி மறைகின்ற இந்த உலகம் யாதுன்னு கேட்கிறார். இறைவனோடு கூடியிருக்கும் பாவனை மெல்ல கை கூடும் பொழுது. அப்படின்னா கூடியிருப்பதுன்னு சொன்ன என்ன? இறைவன் என்பது வேறு, நான் என்பது வேறு அப்படிலாம் இல்லை. அந்த பரமான்மாவும் ஜீவான்மாவும் ரெண்டு ஒன்றுதான் என்று புரிந்து கொண்டு அந்த அறிவில் மெல்ல நாம் இருந்து கொண்டிருக்கும். மெதுவாக அந்த அறிவை நாம் கை கொள்ளும் பொழுது அது கை கூடும் பொழுது சொல்றார். கை கூடும் பொழுதுன்னா என்ன? அந்த அறிவில் நாம் நிற்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு முடிகின்றது. இதுக்கு முன்னெல்லாம் முடியாது. அந்த அறிவே இருக்காது. அறிவு இருக்கோ அதில் இருக்க முடியாது. இப்பொழுது புரிந்த அந்த அறிவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதுதான். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் ஆத்மாவில் இருக்கிறத நானில் இருப்பது அல்லது எண்ணில் நான் இருப்பது என்ன ஒன்று அர்த்தம் போட்டுடுவது. அது கை கூடும் பொழுது போடுறாங்க. அப்போ அந்த அறிவில் என்னால் இருக்க முடியும் பொழுது, இதுக்கு முன்னே இருக்க முடியல, இப்போ இருக்க முடிகின்றது. உண்மைதானே? நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் அந்த அறிவில் இருக்க முடிகின்றது. வாழ்க்கையில் கிடைக்கின்ற அனுபவங்கள், வாழ்க்கைக்கு நாம் எந்தெந்த விஷயத்தை விட்ரா பண்ணிக்கிறோமோ அப்பொழுது மனதானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடத்துல வருது. நம்ம இடத்துல வரும்பொழுது என்ன ஆகின்றது? அந்த மனதில் நாம் வாங்கி வைத்துள்ள அந்த அறிவானது ஸ்திரமாகிறது. எங்கேருந்து வாங்கணும்?
எதனா கடையில் போய் வாங்கணுமான்னா ஆத்ம ஞானத்தை குரு உபதேசமாக பெற்று வைத்த அந்த அறிவு அதில் அது கை போடும் பொழுது தோன்றி மறையும் மின்னல் போன்ற உலகம் என்னதான் சொல்லி என்ன சொல்றார், என்ன சொல்லி என்ன எப்படி இருக்கா மின்னல் போல, ஒரு மின்னலானது எப்படி தோன்றி மறையும் அது போல இந்த உலகமும் அப்படிப்பட்டதான் சொல்ல. இல்லையே சுவாமி, நான் 10 மின்னலை பார்த்துட்டுனேன், 70-80 தீபாவளி பார்த்துட்டுனேன், அத்தனை மழையில் மின்னல் வருது பார்த்துட்டுனா ஒரு உதாரணத்துக்கு சொல்றார். மின்னல் போல தோன்றி மறைவு, மின்னல் தோன்றி மறைவு நமக்கு அது எப்படியோ அவ்வளவு விரைவாக மறைகின்ற இந்த உலகம் என்பது ஒரு உதாரணமாக சொன்னார். மின்னல் போன்ற இந்த உலகம் என்ன சொல்லின் என் சொல்றார். என்னதான் சொன்னாலும் அது என்ன உண்மை இல்லை, ஆனால் தோற்ற மாத்திரமாக இருப்பாக இருப்பது. நம்ம சுவாமி கேள்வி கேட்டாங்க இல்லையா, இந்த சிருஷ்டி ஏன் பண்ணார்னா இந்த ஜீவர்கள் தம்முடைய கர்ம வினைகளை தீர்த்து வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் மூலமாக பெற வேண்டிய பக்குவத்தை பெற்று ஞானத்தை பெற்று நிஷ்டை அடைவதற்காக இறைவன் நம் மீது கருணை கொண்டு இந்த சிருஷ்டியை படைத்தார். சிருஷ்டி எப்படி வந்தது என்பதில் சாஸ்திரங்கள் நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனால் உலகம் ஏன் படைச்சார் சொல்லி சொன்னான். அவருக்கு என்ன நம்ம கூட இந்த உலகத்தை படைச்சு நம்மளை பழி வாங்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை, கருணை கொண்டு படைச்சிருக்கார். இதில் வாழ்ந்து நாம் பெற வேண்டிய அறிவை பெறுவதற்காக தனு கரண புவன போகங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அறிய வேண்டியது அறியலாம் அப்படி தாய்மனத்தில் சொல்றார். இந்த உலகத்துல வாழ்ந்து நாம் எதை அறியணுமோ அதை அறியலாம். இந்த உலகமே உண்மை என்றும் தெரிந்து கொள்ளலாம். இல்லை இந்த உலகம் உண்மையில் உண்மை இல்லை, இந்த வார்த்தையை போடணும். உண்மை இல்லைன்னு சொன்னால் அப்புறம் பசிக்கு 4 இட்லி சாப்பிட்டோம்னா என்னன்னா அதுக்கு கொஞ்சம் மிளகா பொடி இட்லி பொடிலாம் தேவைப்படுது. அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லாத சாப்பிட முடியுமா? தேவையில்லை. பசி உணவு நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துக்கு தேவை இருக்குது, இந்த உடல் தேவை இருக்குது, இந்த உலகத்துடைய எல்லா விஷயம் தேவை இருக்குது. எல்லாம் வைத்து நாம் புரிய வேண்டியது. அறிய வேண்டுவன அறியலாம். ஜெகத்தில் அறிய வேண்டுவது என்னவோ அதையும் அறியலாம், தத்துவ ஞானத்தை அறியலாம். இந்த உடல் உண்மை என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். தத்துவ ஞானத்தில் உடலானது உண்மையில் உண்மை இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த உலகம் என்ன சொன்னாலும் என்ன இருக்கு, நின்மயம் என்பதும் எண்மயம் என்பது எல்லாம் பெரு நிறைவாக விளங்கும். இங்க சிவமயமைன்னு போட்டுடுறாரு முறையா. சிவமயம்னா என்ன? பிரம்மமயமே. சர்வம் சிவமயம் ஜெகத்து, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து. இது ஒன்றா போட்டுடுவோம். அப்போ நான் யாரு? பிரம்ம. ஜீவ ஆன்மாவும் பரம ஆன்மாவுக்கு வேறுபட்டதாக நமக்கு சாதாரணமாக தோற்றத்தில் தெரிந்தாலும் தோன்றினாலும் தத்துவ நியதியை களைந்து சொரூப திருஷ்டியில் நோக்குங்கால் அப்படி கூட அழகா சொல்றார். தத்துவ நியதி, இந்த உலகம் என்ற தோன்றிய இந்த தத்துவங்களை எல்லாம், இந்த நியதிகளை எல்லாம் களைந்து சொரூப திருஷ்டியில் நம்முடைய அது பரமான்மா அது ஜீவான்மா என்ற அந்த பரம ஜீவ என்ற இரண்டை நீக்கினால் சொரூப திருஷ்டியில் என்ன இருக்குன்னா ஆத்மா தான் இருக்கு. அந்த சொரூப திருஷ்டியில் தானே அதுவாக அதுவே தானாக அபேதமாக இருப்பதை காண முடிகிறது சொல்றார். நல்ல அருமையான அழகான வார்த்தைகள். பேதம் இல்லாமல் அபேதமா தான் இருக்கு. இந்த பேதத்தை கற்பித்தது இந்த மனம்தான், இந்த உலக விவகாரங்கள் தான். நான் என்னில் இருக்க முடியாத தவிர்க்கும் பொழுது எனக்கு வேற எதுவும் இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன இருக்க தெரிஞ்சுது? பேதம் இருக்குதா? ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பேதமும் இல்லையே சொல்றார். தானே அதுவாக அதுவே தானாக அபேதமாக இருப்பதை காண முடிகிறது. ஆகவே நெஞ்சே நின்மயம் எண்மயம் எல்லாம் நிறைந்த நிராமயமே. இன்னொரு உரையாசிரியர் ரொம்ப அழகா சொல்ற, இந்த பாடலில் சின்முத்திரை பொருளினுடைய சூட்சமும் அத்துவித ஆனந்த நிலை ரகசியமும் கூறப்பட்டு இருப்பதனால் ஞான ஆசிரியர் மூலமாக மேலும் நன்கு கேட்டு தெரிந்து தெளிவு பெறுகன்னு போட்டுடுறாங்க. இந்த பாடல்ல பார்த்தா நமக்கு என்னவோ அப்படி இருக்கு. இந்த பாடல்கள் எல்லாம் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் பார்த்தா ரொம்ப அழகான அற்புதமான விஷயங்கள் உள்ள மறைஞ்சிருக்கு. ரொம்ப படிக்கிறது மட்டும் இல்லை, அது உள்ள நம்ம ஆழ்ந்து போகும்பொழுது ஒவ்வொரு கருத்து இந்த பாடல் அந்த ஆசிரியர் சொல்றார். ஞான ஆசிரியர் மூலமாக இந்த பாடோட கருத்தை நன்கு தெரிந்து தெளிந்து கொள்க அப்படி போட்டு விடுறாங்க. அப்போ எவ்வளோ விஷயம் இருந்தால் போடுவார். அதுதான் இந்த பாடனுடைய திரண்ட சாரமான கருத்து.
ஆக வெளிப்படையாக கை கொண்டு காட்டிய சின்முத்திரை கண்டு தெளிவு பெற்ற மனமே இறைவனோடு கூடிய பாவனை மெல்ல கை கூடும் பொழுது தோன்றி மறையும் மின்னல் போன்ற உலகம். அது என்ன சொல்லினாலும் என்ன, நின்மயம் என்பதும் எண்மயம் என்பதும் எல்லாம் பெரு நிறைவாய் விளங்கும் சிவமயம், எல்லாம் அந்த பிரம்மமயம் தான். அடுத்து 43வது பாடல். ஆயும் கலையும் சுருதியும் காண்டற்கு அரிய உனை, தோயும் படிக்கு கருணை செய்வாய் சுகவான் பொருளே, தாயும் பிதாவும் தமரும் குருவும் தனி முதலும், நீயும் பறையும் என்றே உணர்ந்தேன் இது நிச்சயமே. ஆயும் கலையும் சுருதியும் காண்டற்கு அரிய உனை, தோயும் படிக்கு கருணை செய்வாய் சுகவான் பொருளே, தாயும் பிதாவும் தமரும் குருவும் தனி முதலும், நீயும் பறையும் என்றே உணர்ந்தேன் இது நிச்சயமே. உன்னையே சர்வபந்து என கொண்டே சொல்றார். நீயே எனக்கு அனைத்து உறவும் சொல்றார். தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துச்ச சகா தொமே, எல்லாம் உன்னை தவிர எனக்கு. நின்னையே துணையென்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்றுண்டாகினும், வானமாய் நின்றின்ப மழையாய் வந்திறங்கி வாழ்விப்பதும் பரந்தாய், பொல்லாத சேயலில் தாய் தள்ளல் நீதமோ புகலிடம் பிரிதும் உண்டும், பொய் வார்த்தை சொல்லிலோ திருவருளுக்கு அயலுமாய் உண்மையே நாம நம்பும். ரொம்ப அழகா சொல்ற. நீதான் எனக்கு தாயும் தந்தையும் குருவும் தெய்வமும், எனக்கு எல்லா உறவாக இருப்பது நீதான், உன்னை தவிர எதுவும் இல்லை. ஆயும் கலை சொல்லி சொன்னா அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாற்பயனையும் தரும் நூல்களை, ஞான நூல்களை. அதுதான் சொல்ல. ஆயும் கலையும் சுருதியும் காண்டற்கு அறிய உன்னை. கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது போறதா முடிவாச்சு. எல்லாரும் கேட்கிறார். இப்ப சகதேவனை கேட்கிறார், பீமனையும் கேட்கிறார். பீமன் சொல்றான், சகதேவன் ஒரு மாதிரி சொல்றான். பீமன் சொல்றான், வில்லிபுத்திரர் ரொம்ப அழகா சொல்றார். சூடுகின்ற குழாய் முடியோன் சுடருடனே சுருதி நான்கும் தேடுகின்ற பதம் சிவப்ப யாம் திருநாடு பெற தூது நீ போக வேண்டாம். நீ தூது போக வேண்டாம். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. சூடுகின்ற குழாய் முடியோன் சுடருடனே சுருதி நான்கும் தேடுகின்ற பதம். உன்னுடைய திருவடி இருக்கே அந்த இடத்த பாருங்க. கிருஷ்ணர் என்பவர் அவதாரம் பரம்பொருள் என்பது ரொம்ப அழகா அங்க சொல்றார். பீமன் சொல்றார், அந்த திருவடிகள் செவக்குமாறு நீ அவனுக்கு அந்த இடத்துக்கு தூது போக வேண்டாம் சொல்ற. சூடுகின்ற துழாய், திருத்துழைனா துளைச்சி மாறி, சுடருடனே சுருதி நான்கு. இந்த விளக்கு வெளிச்சத்துல இந்த 4 வேதங்களும் அவருடைய திருவடியை தேடுறது. பாடுகின்ற மடப்பாவை தன்வரமும் என்வரமும் வழுவாமல் முடித்து வைக்க எண்மை அனுப்புக கொற்ற வேண்டு. இந்த பாடு என்ன அனுப்பு, நான் போயிட்டு அவங்க துவம்சம் பண்ணி கொண்டுறேன். யாரு? பீமன் சொல்றான். அவன் சகதாவன் வேற மாதிரி சொல்றான். பீமன் எப்ப பார்த்தாலும் அவன் சபதத்தை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அர்ஜுனை அவன் சபதத்தை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கான். திரௌபதி தன்னோட கூந்தலை பார்த்து பார்த்து அவன் வருத்தப்பட்டு எங்களே வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி சொன்னா எனக்கு அதெல்லாம் கூட சுலபம். அதனாலதான் யுத்தம் நிக்க போறதில்லை. உன்னை கட்டி உள்ள போட்டுட்டுன்னா மகாபாரதம் வாராமல் காப்பேன் மகாபாரதம் என்றான். அந்த விஷயத்த மகாபாரத விஷயத்தை ஆழ்வார்கள் பழ சொல்வாங்க. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ண மாயன் மாமாயன் பெருமாய். எப்படி கட்டினான? அப்போ பகவான் சொல்றார், பீமனு அவனை ஒழுங்குபடுத்திடுவ, அர்ஜுனுடைய வில்ல முறிச்சு ஏதோ பண்ணிடுவ,
பாஞ்சாலியுடைய முடியை கூட நீ ஏதோ கட் பண்ணி போட்டு சும்மா இருக்கு சொல்லிடுவேன். ஆனா என்ன கட்டுன்னு சொல்லி அதுதானப்பா முடியாது. அவன் சொல்றான் இதெல்லாம் தான் கஷ்டம், உன்னை கட்டுறது ரொம்ப சுலபம் பண்ணிட்டான். அதுதான் எனக்கு சுலபம் சொல்லிச்சு. ஞான பக்தி வைராகம் என்ற கயிற்றினால் கட்டினான். ரொம்ப அழகா சொல்றாரு. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ண மாயன் மாமாயன் பெருமான். உடனே பகவான் நினைச்சாராம், கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுல ஆயிரக்கணக்கான உருவம் ஆயிட்டாராம். அப்ப என்ன பண்ணனா, இந்த கண் மூடுனானா எப்பொழுதும் அவன் மனதில் பார்த்து பார்த்து பழைய திருவுருவம் இருக்கு பாருங்க, அந்த உருவத்தை நினைச்சு மனசுனால கட்டி போட்டானா எல்லா உருவம் விட்டுடு இருந்துச்சு. ரொம்ப அழகான இடம் இதெல்லாம். சகதேவன் சொன்னானா, அப்படி சும்மா விடத்துக்கு நான் கட்டினேன், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கும். நீ என்ன பண்ண நினைச்சிருக்கு தெரியுமா, இந்த மகாபாரதத்துக்கு இந்த பூபாரத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நீ வந்திருக்கிற, அதுதான் அவதாரம் எனக்கு தெரியும். எல்லாரும் சேர்த்து கொண்டுட்டு நீ மட்டும்தான் மிச்சமாக போற, மிச்சமாயிட்டு வயிறு கொண்டதுக்கு போக போற. எனக்கு இப்போ சத்தியம் பண்ணி கொடுக்கணும். பஞ்ச பாண்டவர்களை யுத்த காலத்துல நான் முழுமையா கடைசனை காப்பாற்று உயிரோடு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அது கேட்க எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுது? அதெல்லாம் எனக்கு தெரியும், உன்னையே தொடர்ந்து இருக்கு, நம்ம மனசு எனக்கு தெரியாதா என்ன, சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். அதனாலதான் அதை வச்சு சொல்லுவாங்க, மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு அந்த அஸ்வத்தாமன் என்ன பண்றான், அப்பாவை கொண்டவங்களை பழி தீர்க்கறதுக்காக அந்த நடு ராத்திரில பஞ்சபாண்டவர் கொள்றதுக்காக இரவுல வரா. அது தெரிஞ்சுக்கிட்ட பகவான் அதுக்கு வேற வழியே இல்லை, அந்த நாளுக்கு அது நடந்தே ஆகுன்னு சொல்லிட்டு பஞ்சபாண்டவர் ஐவரையும் கூப்பிட்டு என்ன பண்றாராம், ஒரு ஏரிக்கரைக்கு போயிடுறாரு, வாங்க பாப்ப ஃப்ரீயா போயிட்டு வரலான்னு சொல்லி வந்து பார்த்தா இளப்பஞ்ச பாண்டவர்களை கொலை பண்ணி போட்டு போயிடும். அந்த நேரத்துக்கு அவனுக்கு இருந்த ஆற்றலுக்கு அந்த வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது, வரம் பெற்று இருந்தான். ரொம்ப அழகான சூட்சமான விஷயங்கள் மகாபாரதத்தில் அதெல்லாம் வரும். புராணிகர்கள்லாம் அழகாக இதை எடுத்து சொல்லுவார். எதுக்கு சொல்றேன்னா, இறைவனை கட்டுவது என்பது பக்தி ஞானம் என்ற கயிற்றுனால கட்டி போடலாம். தனியா கயிறு தெரியல, மஞ்சள் கயிறு சகப்பு கயிறு கேட்காதீங்க. ஆயும் கலையும் சுருதியும் காண்டருக்கு அறிய உடனே, காண்டருக்கு அறிய உடனே என்ற வார்த்தையை நம்ம அங்க போயிட்டோம். இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. தோயும் படிக்கு கருணை செய்வாய் சுகவான் பொருளே, அதிலே தோய்ந்து நிறைந்து இருப்பதற்கு எனக்கு கருணை செய்யும் சொல்லி கேட்கிறார். ஆண் பொருள் இன்பம் தரும் மேலான பொருளே, ஆராயப்படுகின்ற கலைஞானங்களும் மறையும் காண்பதற்கு அறிய உன்னை அடையும்படி அருள் செய்வாயாக. எல்லாம் பார்ப்பது அரிது அரிதுன்னு சொல்றாங்க, ஆனா உன்னை அடைவதற்கு அறிவதற்கு எனக்கு அருள் செய்து கேட்கிறார். அரிதுதான், ஆனா கிடைக்காது இல்லை, கருணை செய்வார். தாயும் தந்தையும் உறவினரும் குருவும் ஒப்பற்ற ஒரு தனி மூலம், ஒப்பற்ற ஒரு தனி முதல். நீயும் சக்தியும், பறை சொல்லி சொன்னா இங்க சக்தின்னு சொல்லி அர்த்தம். நீயும் சக்தியும் ஆகிய எல்லாம் என்ன, சிவம் வேற சக்தி வேற அப்படிலாம் இல்லை, எல்லாம் நீயே என்பதை உணர்ந்தேன், இது உறுதின்னு சொல்றார். சக்தி சிவம் அது சொல்றதுலாம் விவகாரத்துல மற்ற விஷயத்த சொல்லலாம், எல்லாம் நீ தான். அதனாலதான் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், சக்தி இருந்தா செய், இல்லைன்னா சிவனேன்னு கடை சொல்றோமா இல்லையா? அப்ப சக்தியும் சிவம் வேற வேற இல்லை. சிவம் தான் சக்தி, சக்தி தான் சிவம். சும்மா இருக்கும்போது சிவம், அதுவே செயல்பட்ட சிவம். அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கும். ஒரு சிவம் இல்லையா சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை, அப்படிலாம் இல்லை. சிவம் இல்லைன்னா சக்தி இல்லை, உண்மைதான். சக்தி இல்லைன்னா சிவம் இருக்கும், அதுதான் அர்த்தம். தான் சொல்றாரு, எல்லாம் நீயே என்பதை உணர்ந்தேன், இது உறுதி சொல்ல, இது நிச்சயமே, இது மனுஷன் சந்தேகமே இல்லைன்னு சொல்றேன். ரொம்ப அழகான கருத்து இதெல்லாம். சரி, அடுத்த 44வது பாடல். அல்லும் பகலும் உனக்கே அபயம் அபயம் என்று சொல்லும் சொல் இன்னம் தெரிந்தது அன்றோ, துதிப்பார்கள் மன கல்லும் கரைக்கும் மௌனா உனது கருணை என்பாள், செல்லும் பொழுது அல்லவோ செல்லுவேன் அந்த சிற்சுகத்தே. மௌனா என்பதை மௌன குருவே சொல்லி நம்ம அர்த்தம் எடுத்து, பிரம்மம் என்னைக்கு பேசி மௌனா சொல்லி சொன்னா எங்க குருவே மௌன குருவே.
எங்கெங்கெல்லாம் தன்னோட குரு மௌன குருநாதர் சொல்லணுமோ வாய்ப்பு வருமோ அங்கெல்லாம் சொல்லிடுவார், யோசிக்கிறதே இல்லை. சிற்சுகம் சொல்லி சொன்னா பேரின்ப பெருவாழ்வு சொல்லி அர்த்தம். வணங்குபவருடைய கல் போன்ற மனதையும் கரைக்கும் மௌன குருவே. இரவு பகல் என எந்நேரம் உனக்கே அடைக்கலம் என்று நான் கூறும் சொல்லை நீ இன்னும் அறியவில்லையா சொல்றார். இவன் ஏழை உனது அடிமை என்று உனது திருவுளத்தில் இருந்ததோ சொல்றார். உளமறிவாய் உழைப்பறிவாய் நான் ஏழை தள்ளி விடாதே சொல்றேன். ஆக நான் சொன்ன இந்த சொல்லெல்லாம் உன்னுடைய திருச்செவிக்கு வந்து சேரலையான்னு கேட்கிறான். நீ அறியவில்லையோ? உனது திருவருள் எப்பொழுது என் மீது பாயும், அப்படி பாயும் பொழுது அப்பொழுதுதானே அந்த பேரின்ப பெருவாழ்வினை அடியேன் பெற முடியும். நான் என்றுமுள்ள நித்திய ஆனந்த ஆத்மா என்ற அறிவிலே நான் எப்பொழுது இருக்க முடியும் என்றால் உன்னுடைய பேரின்ப அந்த பேரருள் எனக்கு வந்து படியும் பொழுது பதியும் பொழுதுதான் எனக்கு கிடைக்கும் சொல்றேன். இதெல்லாம் ஒரு அருள் ஏக்கத்திலே தவிக்கும் பொழுது மனதில் வந்த சில விதமான ஒரு ஏக்க தவிப்புகளுடைய வெளிப்பாடுகள் அப்பதான் எனக்கு கிடைக்கும். நான் பார்த்தோம் நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன் பராபரம் எனக்கு ஏது குறைவில்லைன்னே சொன்னவர். இதே பாயக்குழியிலே 27வது பாடல சொன்னவர். இங்கெல்லாம் இந்த ஏன் புலம்புறாருன்னா இருக்கு நடு மனசு என்ன பண்ணணும், இப்படிலாம் சில தவிப்புகளை ஏற்படுத்த மனது சுபாவம். அதனால்தான் பகவான் கீதையில ஞானியும் கூட தன்னுடைய இயல்புப்படி பிரகிருதியின் படியே அவனுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். அதாவது ஒருவருக்கு ஒரு சுபாவம் இருக்கும், அதை மாற்றவே முடியாது. ஆனால் மனதுடைய ஆழத்தில் என்ன இருக்கும், நான் ஆத்மா என்ற அறிவு தெளிவாக இருக்கும். அதான் ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் ஞானத்தில் நிலை பெற்றவராக வாழ்நாள் முழுக்க இருந்தார். மறையும் பொழுது அவருடைய புத்தி ஏதோ பேதலிச்சு போச்சு. அப்போ அவர் பிரம்ம நிஷ்டரா ஞான நிஷ்டனா மறுபடியும் பிறப்பாரா பிறக்க மாட்டாரா? என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவர் ஆழ் மனதில் ஞான நிஷ்டையாகி இதெல்லாம் மேல் மனதில் வரக்கூடிய சில விதமான விவகாரங்கள், மனதில் வரக்கூடிய சில விதமான விஷயங்கள், உடல் ரீதியாக வரக்கூடிய நரம்பு சம்பந்தமான பல விஷயங்கள் அது இருக்கலாம், பிராரப்தம் இருக்கலாம். ஆனால் அவன் ஞான நிஷ்டனா பிறவி இல்லைன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப அழகான பதிவு. உண்மைதான். இறக்கும் பொழுது உடல்ல வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அதெல்லாம் ஒரு விதமா இருக்கும். ஆனால் வாழ்நாள் முழுக்க ஞானத்தில் நிலை பெற்று வாழ்ந்தவருடைய இறுதி காலம் உடல் ரீதியாக வரக்கூடிய சில விதமான துன்ப துயரங்கள் அது இவனுக்கு மோட்சம் இல்லை என்று ஆக்கி விடாது. அவன் மோட்ச புருஷன் தான் ரெண்டாவது பிறக்க மாட்டான். புருஷன் ரொம்ப அழகா ரொம்ப யோசிக்கணும். இந்த வார்த்தை நமக்கு ஏன் தேவைன்னா, நிறைய மகான்களை பார்க்கிறோம், நல்ல ஞானத்தில் நிலை பெற்றவர்களாக இருந்தாலும் கர்ம வசத்தினால் பிராரப்த வசத்தினால் உடல் உபாதைகள் சிலதெல்லாம் வரும்போது அவர்கள் படுகின்ற அவஸ்தை சிரமங்கள்லாம் பார்த்தா இவருக்கு ஞான நிஷ்டனா அல்லது இறைவனுடைய பிரம்மன் சுரூபமா புரிந்து கொண்டவர் தானே, ஏன் இப்படிலாம் பண்றாரு, ஏன் இந்த துன்பத்தெல்லாம் அவர் சங்கடப்படுறாரு, அவர் மறுபடியும் பிறப்பாரா, அவர் மோட்சத்தை அடைஞ்சாரா, நம்ம சந்தேகமும் பட வேண்டியது. அது உடல் விவகாரம். அதுல அவருக்கு வாய்ப்பே இல்லை, சாய்ஸே இல்லை. அந்த துன்பத்தை அவர் அனுபவித்துதான் தீர்வார். ஞான நிஷ்டன் திருஷ்ட துக்கம் அனுபவிப்பான்னு சொல்றார் கைவழி நவனித ஆசிரியர். திருஷ்ட துக்கம் அனுபவிப்பு. அவனுக்கு இருக்கும் வலி இருந்தா ஐயா அம்மான்னு தான் சொல்லிட்டு தான் இருப்பார். முடியாம இருந்தா அது உடம்புடைய தன்மை, மனசு அந்த வலி தெரியுது மற்றது. ஆனால் அவருடைய ஞான நிஷ்டை ஒரு குறைவும் இல்லை. அவர் வந்து பிறவி என்ற கடலை கடந்து விட்டவர் தான், பிறக்க மாட்டார் சொல்லி தான் சொல்றது. கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் யோசனை பண்ணாதான் தெரியும். நிறைய மகாத்மாக்களுக்கு நிறைவு காலத்துல உடல் ரீதியான உடலுடைய பிராரத்தை அதை அனுபவித்துதான் தீரணும். ஆகினால நமக்கு அதை பத்திலாம் கவலைப்பட, உடலுக்கு என்ன வருதோ வந்துட்டு போனோம். ஆனா மனதளவில் நான் இந்த ஞானத்தை என்ன பண்றேன், நிஷ்டை பண்ணிடுறேன், ஸ்திரப்படுத்திக்கிறேன், நிச்சயம் பண்ணிடுறேன், நிர்ணயம் பண்ணிடுறேன். நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மாதான், ஆத்மா மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. இந்த அறிவு நம்ம மனதில் ஸ்திரமாயிடுச்சுன்னா வருகின்ற நோய் மற்றது எல்லாம் என்னது உடல் சம்பந்தமானது. உடலுக்கு வர நோயின வழியை மனசு உணர்கின்றது, இல்லைன்னு சொல்லலை. அதனால மனதில் சில விதமான ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா ஆழ் மனதில் அவர் ஏற்கனவே நிஷ்டை பண்ணதுனால அந்த ஞான நிஷ்டன் மறுபடியும் பிறவி இல்லை. அவர் ஜீவன் முக்தர் தான். உடல் போனா விதேக முக்தர். நடுவில் நம்ம ஞாபகம் வரும்போது கருத்துல மனசுல வச்சு ஆக அல்லும் பகலும் உனக்கே அபயம் அபயம் என்று சொல்லும் சொல் இன்னும் தெரிந்தது அன்றோ, உனக்கு தெரிஞ்சது தானே.
நம்ம ஆங்கிலத்தை பேசும்பொழுது நோன்னு சொல்லி உனக்கு தெரியல வார்த்தை சேர்த்து பேசுவாங்க லாங்குவேஜில். ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சதுனால ஒரு விதமான பிரயோகம். அது போல இந்த இடத்துல உனக்கு தெரிந்தது என்றோ உனக்கு தெரிஞ்சது தானே. துதிப்பார்கள் மனக்கல்லும் கரைக்கும் மௌனா. உன்னை வழிபடுகிற மனதை இலக வைக்கக்கூடிய சக்தி உடையவனே. மௌனா என்றால் மௌன குருவன் போட்டுடுறார். உனது கருணை என்பார் அல்லது தட்சிணாமூர்த்தி சொல்றதாகவும் எடுத்துக்கலாம். நம்ம உன்னுடைய கருணை என்பால் செல்லும் பொழுது அல்லவோ. உன்னுடைய முழுமையான திருக்கருணை என்னிடத்திலே வந்து இருக்கும் பொழுது அல்லவா, வந்தால் அல்லவா செல்லுவேன். அப்பொழுதுதான் நான் அந்த நிறைவில் நான் இருப்பேன். எதுல? அந்த சிற்சுகத்தே. சிற்சுகம் சொன்னா பேரின்ப பெருவாழ்வினை நான் பெற முடியும் சொல்றேன். வணங்குவாரது கல் போன்ற மனத்தையும் கரைக்கும் மௌன குருவே. இரவு பகல் என்ன எந்நேரம் உனக்கு அடைக்கலம் என்று நான் கூறும் சொல்லை நீ இன்னும் அறியவில்லையோ. உனது திருவருள் எப்பொழுது என் மீது பாயுமோ அப்பொழுதுதானே அந்த பேரின்ப பெருவாழ்வினை அடியே பெற முடியும். அல்லும் பகலும் உனக்கே அபயம் அபயம் என்று சொல்லும் சொல் இன்னும் தெரிந்தது அன்றோ. துதிப்பார்கள் மனக்கல்லும் கரைக்கும் மௌனா. உனது கருணை என்பார் செல்லும் பொழுது அல்லவோ செல்லுவேன் அந்த சுற்றுகத்தை. அழகான பாடல். அடுத்து 45வது பாடல். எல்லாம் சிவன் செயல் என்று அறிந்தால் அவன் இன்னருளே. அல்லால் புகலிடம் வேறுண்டோ வேறும் உண்டோ. அதுவே நிலையான் இல்லாய். உன்னால் தமியேற்கு கதி உண்டு. எண்ணீர் நிலத்தில் கொள்ளா மயக்கத்தில் ஆழ்ந்து ஆவது என்ன புகழ் நெஞ்சமே. எல்லாம் சிவன் செயல் என்று அறிந்தால் அவன் இன்னருளே. அல்லால் புகழிடம் வேறுண்டோ அதுவே நிலையா. நில்லாய் முன்னால் தமியேற்கு கதி உண்டு இந்த நீள் நிலத்தில். கொள்ளா மயக்கத்தில் ஆழ்ந்து ஆவது என்ன புகழ் நெஞ்சமே. கத்தி சொல்லி சொன்னா புகழிடம் வீடு பேர். புகழ் சொன்னா சொல்லுவாய் அர்த்தம். மனமே மனசை பார்த்து சொல்ல. நெஞ்சமே நெஞ்சம் என்றால் மனம் என்றால் ஒன்று. எல்லாம் சிவன் செயல் என்று தெரிந்து கொண்டார். சிவன் செயலாலே யாதும் மறுமன தேரேன்னு சொல்றார். நாளும் அவன் தரும் நிலைவையெல்லாம் அகற்றிலேன்னு சொல்றார். ஆசை வெள்ளம் கவர்ந்து கொண்டிருப்ப அந்த கட்டில அகப்பட்டையோ பவந்தனை ஈட்டி ஈட்டி பதைக்கின்றன் பாவியேன். சிவன் செயல் அதிகாரத்தை முதல் பாடல் அல்ல சொல்றார். இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாம் சிவன் செயல் என்று நீ நன்கு அறிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் அவனது இனிய திருவருளின்றி வேறு புகழும் இல்லை என்பது தெரிய வரும். ரொம்ப அழகா காரண காரியம் சொல்றார். எல்லாம் சிவன் செயல் தான் என்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவனுடைய திருவருளை எல்லாம் வேறு புகழிடம் இல்லை என்றும் மனசு நல்லா புரிந்துவிடும், புரியும், திறமாகும் சொல்றார். காரியத்தை வச்சு காரணத்தை கண்டுபிடிக்கலாம், காரணத்தை நினைச்சா காரியத்தை புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில எல்லாம் அவன் செயல்தான். அவனென்று ஓரளவும் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டான். அறிவாவதேது அறியாமை ஏது அப்படி சொல்றாரு பாருங்க. அது போல அந்த ஒரு வார்த்தையில ஒரு பாடல்ல கொஞ்சம் முரண்பாடுகளை நீக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். அது வேற விஷயம். இந்த இடத்துல எல்லாம் சிவன் செயல்தான், எல்லாம் அவன் செயல்தான் என்று நீ புரிந்து கொண்டால் அவனுடைய இனிய திருவருள் இன்றி, அவனுடைய அருள் அன்றி வேறு புகழிடம் நமக்கு இல்லையே சொல்றார். எனக்கு வேறு சென்று அடைவிட என்ன இருக்கு, அடைக்கலமாக கொண்டு வேறு இல்லை என்று தெரிய வருன்றார். அது புரிஞ்சா அவனுக்கு தெரிஞ்சிடுவேன்னு சொல்றார். சில நேரத்துல நாம சொல்லுவோம், நம்ம வீடுகளில் எதனா வருத்தம் துயரம் வந்ததுன்னா
நான் உங்களெல்லாம் விட்டு போயிடுவேன்னு அப்படிலாம் கிடையாது. சும்மாலாம் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது. இன்னும் இருக்கு. நாம் ஒரு மாதிரி நல்லா பழகி இருப்போம், வாழ்க்கை முறையை ஒரு மாதிரி அமைச்சிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு வயதான காலத்தில் சூழ்நிலையில் வேற எங்கேயோ போய் இருந்து பாருங்க, அந்த இடத்துல போய் நம்மளோட மனமும் ஃபிக்ஸ் ஆகாது, வாழ்க்கை முறையும் மறுபடியும் போய் மனசு அதில் உட்காராது. ஏற்கனவே பழகின விஷயத்தில் அப்படியே இருக்கிறது தான் பெரிய விஷயம். நிறைய நினைக்கிறோம், அங்கே போயிருக்கலாம் இங்கே போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொன்று பாருங்க, என்ன பெரிய பங்களாவில் இருந்தாலும் என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் கூட நம்முடைய சிறிய அளவுக்கு இருக்க அந்த வீட்டில் எல்லாம் சுற்றி வந்து நம்ம அறையில் படுக்காரில் அந்த சின்ன ஒரு 3-6 கட்டிலில் அப்பா அதான் உட்காரும்போது எப்படி இருக்கு? உண்மை, சத்தியம் அது. ஆக யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே சொன்னார் பாருங்க. அது போல நமக்கு என்ன அமைஞ்சிருக்கோ அதில் அழகா இருக்க பழகிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வேற எங்க போனாலும் நமக்கு சரி வரதில்லைன்றது அனுபவ சத்தியம். இது ஞாபகம் வச்சிருக்கோம், அனுபவ சத்தியம். அது சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு இடத்துல பழகிட்ட வாழ்க்கையில அந்த ரொட்டீனை அந்த வயசுல மாற்றிக்கிட்டு கஷ்டம்தான். அந்த ரொட்டீனில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோன்னு சொல்லி சொன்னா அதிலேயே வாழ்ந்து இருப்பது ஒரு பெரிய விஷயம். இல்லை என்றால் மறுபடியும் மற்ற இன்னொரு வாழ்க்கைக்கு இன்னொரு இடத்துக்கு சூழ்நிலை மனசு ஃபிக்ஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர். எல்லாருக்குமே அதுதான் உண்மை. நம்ம இருக்கிறது 10க்கு 10 ரூமோ ஏதோ ஒன்று ஓட்டு வீடோ ஏதோ ஒரு வீடு, அந்த காலத்தா பிடிச்ச வீடு, பிடிச்ச வீட்டுல எங்கேயுமே இல்லை, அது வேற கார வீடோ அல்லது காங்கிரீட் வீடோ ஏதோ ஒரு வீடு இருக்கு. உண்மைங்க அது. இவன் ரொம்ப நாள் ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டோம்னா கூட அந்த வீடே நமக்கு மைண்டில் செட்டில் ஆகுதுன்னா அதை விட்டு போகிறதுக்கு வரதில்லை. நமக்கு இன்னொரு வீடு புது வீடு போனோம்னா கூட நம்ம சொந்த வீடாக ரொம்ப நாள் ஆகுது அந்த சொந்த வீட்டில் மைண்டு ஃபிக்ஸ் ஆகுது. அதுதான் உண்மை. ஆகி வந்ததுன்னு சொல்கிறோம் பாருங்க, அது ஆகி வந்தது ஆகாது வந்தது அதுக்கெல்லாம் வேற. மனசு பழகிது, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. இந்த சிவானந்த சுவாமிகள்லாம் ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி அவர் இருந்த ரூமை போய் பார்க்குறோம். அப்படி ஒரு சின்ன ரூமு கங்கை கரையில் இன்னைக்கு இருக்கு. அதோட பெருசா பாத்ரூம் அப்படின்னு எதுவுமே இருக்குதா போல தெரியல. அந்த ஒரு சிறிய அறையிலிருந்து உலகம் முழுக்க என்ன கமெண்டபிள் ஒர்க் எப்பா சின்னையான் சுவாமில குரு அவர் தானே என்ன பண்ணியிருக்காங்க. அந்த ரூம்லேயே இருந்து அழகாக நிறைவு பெற்றுட்டாங்க. அவருக்கு நீங்கள் வேற எல்லாம் பெரிய ஒரு பங்களா மாளிகை கட்டி கூட வாங்க வந்திருப்பாருன்னா நத்திங் போயிட்டு வாங்க. நம்ம கிராமங்களில் கூட பார்க்குறோம், சாதாரண வசதி குறைவான வீடு தான். நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா வயசானவங்க. நீங்கள் சென்னையில் நல்லா நான் பங்களா கட்டிட்டேன் வாங்கப்பா 3 பெட்ரூம் இருக்குது 4 பெட்ரூம் இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அது கழுவங்கழி வரதில்லை. என்ன சொல்லுவது தெரியுமா? எனக்கு போதும் இதுலேயே இருக்கு, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், நீ என்ன வாரி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், இதுலேயே இருக்கு, இறந்து போனால் இங்கேயே தான் நான் போவேன். எதனால வருது? பழகிடுச்சு. அதில் அவங்க ஒரு நிறைவு இருக்கு. போதும், என்ன இதை விட பெருசு, இதை விட ரொம்ப சௌகரியம் இருக்கும், இதை விட இன்னும் சூழ்நிலை இருக்கும், நல்ல தூய்மை சுகாதாரம்லாம் இருக்கும். ஆனால் வராது. பார்க்குறேன், நிறைய வயதானவங்க பார்க்குறேன். பையன் வந்து கூப்பிடுவான், இல்லைப்பா நீ போயிட்டு வர, இங்கேயே இருக்கு, ஒரு சௌகரிய குறைவு, அதை பற்றி எங்களுக்கு இல்லை, இந்த சௌகரியத்தில் வாழ்ந்து எங்களுக்கு நிறைவா இருக்கு, நீ என்ன சௌகரியம் பண்ணி கொடுத்து என்ன தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு பெரிய ஒரு கோட்டீஸ்வரன் மாளிகையில் ஒருத்தர் வேலை செய்துருக்கான். ஆனாலும் நேரமான உடனே அவனுக்கு அந்த கோட்டீஸ்வரன் இங்கேயே தங்கிடுனான். அவன் என்ன பண்ணுவானா, இல்லை இல்லை எஜமா அப்படி சொல்லி கங்கை கரையில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை, கீழே மண்ணில் தான் இருக்கும், சுற்றி ஒரு மண் சேவர் தான், மேலே கூரை தான், அதில் போய் அவனுக்கு வர ஒரு நிறைவு அமைதி அப்பாடான்றது இந்த பங்களாவில் அவனுக்கு கிடைக்கலன்றார், கிடைக்காதுன்றார். கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக யோசிக்கணும். ஆக என்னன்னா, எல்லாம் சிவன் செயல் என்று தெரிந்து கொண்டால் அவனுடைய இனிய திருவருளுக்கு வேறு புகலிடம் இல்லை என்பது தெரிய வரும். மனசு அந்த அளவுக்கு அதுல ஒன்றிவிடும். ஆமா, வேற என்ன இருக்கு? உன்னிடத்தில் உன் சரணமல்லா சரண் இல்லை, என்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சென்றுண்டாய், ஏழை உமது அடிமை என்று உன் திருவுலகத்தில் இருந்ததை கேட்கிறார். இந்த ஏழை நான் வந்திருக்கேன் உன் மனசுல இருக்கு அவனுக்கு. நம்ம கேட்போம் இல்லையா சில நேரத்துல, ஏண்டா அப்பா அம்மா அப்பான்னு ஒருத்தர் இங்க இருக்குன்னு ஞாபகம் வந்துதான் கேட்போம் பாருங்க. அதே போலதான் மனைவி கேட்பாங்க, பொண்டாட்டின்னு ஒருத்தர் வீட்டுல இருக்குன்னு தெரியுது, ஆபீஸ்லயே கிடக்குறீங்களே, கேட்பாங்களா இல்லையா? அழகா கேட்கிறாரு, இவன் ஏழை உமது அடிமை என்று உனது திருவுலகத்தில் இருந்ததோ இருந்துதான் அப்படி கேட்கிறார்.
அது இல்லைன்னு தெரிய புகழ் வேறு புகழிடம் என்று இல்லைன்னு தெரிய வருமா? அதனையே பற்றுக்கோடாய் பற்றி நிற்பாயாக, அதையே பற்றிக்க சொல்றார். விட்டது பற்றா நெல் என்று மற்கடம் போல் தொடர்ந்து பிடின்றார். உடும்பு பிடியா பிடிச்சுக்க முடிஞ்சு போச்சு. அப்பொழுது உன்னோட துணையோடு நானும் வீடு பேர் அடைவேன்னு சொல்றார். உன்னுடைய திருவருள் துணையோடு நான் என்ன பண்ணேன்? வீடு பேர் அடைவேன்னு என்ன? எனக்கு ஞான நிஷ்டை வாய்ப்புன்றது தான் அர்த்தம். ஏதோ போய் அடையும் அப்படிலாம் இல்லை, எனக்கு ஞான நிஷ்டை ஆகுன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் இங்க வீடு பேரு ஞான நிஷ்டை தான். இந்த உலகத்திலே இந்த உடலிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஞானமானது நிஷ்டை ஆகிவிடும். அந்த ஞான நிஷ்டை என்ன இருக்கும்? நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம். நான் என்றும் உள்ளவன், எங்கும் உள்ளவன். நான் தான் இருக்கேன், நானே தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை தவிர்த்து எதுவுமே உலகத்தில் இல்லை. எல்லாம் இருக்கேன், அது எல்லாமே நான் தான். சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்று நித்தன் பரம ஒரு நேசத்தால் சொல்றேன். சித்து இருக்கு, ஜடம் இருக்கு, எல்லாம் சொல்றதுதான் சாஸ்திரமானது புரியுறதுக்காக சொல்றது. கடைசியில பார்த்தா இந்த ஜடத்தை எங்க கொண்டு போய் போடுறது? சத்ஸ்வரூபமா இருக்கிறது ஜடம் இருக்க உலகத்தை அது எங்க கொண்டு போய் போடுறது? அதுவும் நீ தான், நான் தான், புரிஞ்சுக்கிட்டு. அந்த பிரம்மா இருக்கணும். பிரம்ம சாப்பிட்றதுன்னா யாரு? அவன் நான் சாப்பிடப்படும் பொருளும் அவனே தான் அவன் சாப்பிட்றான். கல்லால இலையில கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய காலை எடுத்து பெருவரல அப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா எல்லாம் ஒண்ணுதான். அவிசம் அவர் தான், அந்த அவிசில கரண்டி அவர் தான், அதுல இருக்க தீய அவர் தான், கோமகுண்டமும் அவர் தான், எல்லாமே அவர் தான் அப்படின்ற அர்த்தத்தில் அங்க சொல்ல முடியும். எல்லாம் அந்த பரம்பொருளை தவிர்த்து வேற இல்லை. மற்றதெல்லாம் இந்த விவகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஈஸ்வர தரிசனமே அதுதானே. உன்னுடைய துணையோடு நானும் வீடு பேர் அடைவேன், அந்த ஞானத்துல நிஷ்டை பெறுவேன். இந்த நீண்ட நில உலகத்தில், நீள் நிலத்தில் சொன்னார் பாருங்க, இந்த நில உலகில் கொடிய மயக்கத்தில் மூழ்குவதால் என்ன ஆகப் போகிறது கேட்கிறார். அழகா கேட்கிறார். இந்த உலகத்துல மயக்கத்துல நீ ஆழ்ந்தால உனக்கு என்னடாப்பா கிடைக்க போகுது? நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? இப்படிலாம் என்னை படித்து கேட்கிறோம் பாருங்க. போல இந்த உலகத்தை ஆக போகுது என்னன்னு கேட்கிறார். அப்படி கேட்கணும்னா மனசுல எந்த அளவுக்கு விவேக வைராகி திடமா இருக்கணும். இந்த கொடிய மயக்கத்தில் மூழ்குவதால் என்ன என்னதான் ஆக போகுது? என்னதான் நடக்கட்டும் இந்த அளவுக்கு மனதுல ஒரு தார்த்தியம் வந்துடும். எல்லாம் சிவன் செயல் என்று அறிந்தால் அவன் இன்னருளே அல்லால் புகழினம் வேறு உண்டும். அதுவே நிலையாய் நில்லாய். அதுவே நிலையாய் நில்லாய்னா உன்னை அறிவில தெளிவா ஊர்ஜிதமா உறுதியா நிர்ணயம் செய்துட்டு இரு, அதுலயே நில்லுன்னா எந்திரிச்சு நிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. மனசுல அந்த உறுதி உன்னிடத்துல இருக்கட்டும் சொல்றார். மாறிடாது. ஏதோ வாழ்க்கை சௌகரியம் இல்லாத போது இறைவனே பற்று போட்டு நினைச்சேன், இப்ப எல்லா சௌகரியம் வந்துடுச்சு, அதனால இதுதான் பெருசு நினைச்சேன் அப்படிலாம் வந்துடுதுல. என்ன இருந்தாலும் சரி, ஏது வந்தும் ஏதொழிந்தும் எனது என்னார்கள் போத நிலை கண்ட புலத்தோர் பராபரன். இது வந்து எது இதுதான் போத நிலை கண்ட புலத்தோர். போத நிலைன்னா அறிவு நிலை பெற்ற பெரியோர்னு சொல்லி அர்த்தம். என்ன வந்து ஏதொழி. அப்பொழுது உன்னுடைய துணையோடு நானும் வீடு பேர் அடைவேன். அதுவே நிலையாய் நில்லாய் உன்னால் தமியேற்று கதி உண்டு. மனசுக்கு சொல்ற, அப்படி நீ நில்லு, அப்படி இருந்தனா எனக்கு ஒரு பெரிய ஒரு கதி இருக்கு, பெரிய ஒரு உயர்நிலையை நான் அடைய போறேன். இந்த நீள்நிலத்தில் பொல்லா மயக்கத்தில் ஆழ்ந்து ஆவது என்ன புகழ்ந்து. இந்த பெரிய இந்த நில உலகத்துல இதுல மயக்கத்துல ஆழ்ந்து உனக்கு கிடைக்க போறது என்னன்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடைந்து வாழ்ந்து நம்ம பெற வேண்டிய மனநிலை என்னன்னா இது ஒன்றும் பெருசு இல்லைன்னு தான் அடையலாம். அது என்ன இருக்கட்டும், அதுதான் சொல்றேன். அடுத்து 46வது பாடல். ஒளியே ஒளியின் உணர்வே உணர்வின் உவகை பொங்கும் களியே களிக்கும் கருத்தே கருத்தை கவளம் கொண்ட வெளியே வெளியின் விலை சுகமே சுகர் நீர் கொண்டும் தெளியே
தெளிந்தவரை போற்றிடே என்ன செய்குவனே ஒளியே ஒளியின் உணர்வே உணர்வின் உவகை பொங்கும் களியே களிக்கும் கருத்தே கருத்தை கவளம் கொண்ட வெளியே வெளியின் விளை சுகமே சுகர் வீறு கண்டும் தெளியேன் தெளிந்தவரை போற்றிடேன் என் செய்குவனே சுகர் வீறு கொண்டும் சொல்லி சொன்ன சுகபிரம்மம் என்பவருடைய பெருமை பற்றி கேட்டிருந்தோம். ஒரு சாமி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் இனிப்பெல்லாம் நிறைய சாப்பிட்றாரு. கொஞ்சம் நல்லா ஆனவங்க நர்ஸுக்கிட்ட என் பையில சாக்லேட்லாம் வச்சிருந்தது எங்கன்னு கேட்டார். சாமி நீங்கள் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கு. என்னதுன்னு சொன்னேன், நான் சுகரும் இல்லை வியாசரம் இல்லை, எனக்கு சாக்லேட்டை கொடுக்குறாரு. சுகரும் இல்லை வியாசரம் இல்லை. சுகருக்கு என்னன்னா சுகபிரம்மம். அவருக்கு இந்த உலகம் வந்து பெரிய விஷயமே இல்லை, தெளிவா இருக்கிறார். சுகர் வீறு கொண்டும் தெளிய சுகர்மா முனிவர் அவருக்கு இருந்த அந்த உறுதி கொண்டு நான் தெளியலேன்னு சொல்லி சொல்லுவேன். தெளிந்தவரை போற்றிடு, தெளிந்தவரை போற்றுறதுன்னு சொல்லுவேன். பேரொளி பிழம்பே ஒளியே, அப்பேரொளி பிழம்பின் அறிவே. ஒளி சொல்லிச்சுன்னா அறிவுன்னு அர்த்தம், இந்த உணர்வே சொல்லிச்சுன்னா அறிவுன்னு சொல்லிதான் அர்த்தம். பேரறிவு. அந்த அறிவில் மகிழ்ச்சி பொங்கும் களியே, மகிழ்ச்சி பொங்கும் களியே. அந்த களிக்கும் அறிவே. களிதான் இங்கே போட்டிருக்கு, இங்க உரையில நீ போட்டு விட்டுட்டாரு. சரி பரவாயில்ல. அந்த அறிவை விழுங்கிய வெளியே, அந்த அறிவை விழுங்கிய வெளியே சொல்லி சொன்னா நான் என்று உள்ள அந்த ஆத்மஸ்வரூபம் என்ற புரிந்து கொண்ட ஒரு நிலை, அப்படிதான் சொல்லி சொல்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் எதில் இருக்கு? இந்த வெளியில தானே இருக்கு. இந்த ஒரு சோலார் சிஸ்டம்ல இது போல ஆயிரக்கணக்கான சோலார் சிஸ்டம், மில்கி வே சொல்றாங்க, யூனிவர்ஸ் சொல்றாங்க. அண்டம், பேரண்டம், பகீரண்டம் விரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்படிப்பட்ட இதெல்லாம் எதுக்குள்ள அடங்கியிருக்கு? இந்த பெரிய ஒரு பெட்ட வெளியில அடங்கியிருக்கு. வெளியில் அடங்கியிருக்கு. வெளிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா வெளிதான் இருக்கும். வெளியே கடந்து போக முடியுமான்னா அது போல நான் அதனால்தான் அந்த ஆகாசத்தை ஆத்மாவுக்கு நிகராக ஒரு உதாரணம் கொடுத்துட்டு ஒரு வழக்கத்தில் இருக்கு. அது போல எங்கும் நிறைந்த அந்த வெளியை போல ஆகாசத்தை போல நான் தான் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கு. எனக்கு கண்ணியமா எனக்கு வெளியே அல்லது அவுட் சைட்ல ஒண்ணும் இல்லை, உள்ள வெளியே எல்லாம் இருக்கிறது நான் தான். அந்த அறிவை விழுங்கிய வெளியே அப்படிதான் அந்த ஆத்மா என்ற அந்த அறிவு அது எதுல இருக்குன்னா அதுக்குள்ளதான் இருக்கு. அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது. அது போல அதுவா இருக்கு. அந்த அறிவை விழுங்கிய வெளியே, அந்த வெளியில் விளைகின்ற இன்பமே. அந்த அறிவு வந்த பிற்பாடு மனசுக்கு என்ன வருது? ஒரு அமைதி, நிறைவு வருது. அதனால என்ன மனசை ஃபீல் பண்றோம்? ஒரு இன்பம் வருது. அறிவிலூர் வெள்ளமே என்றென்று பாடினேன்னு சொல்றாங்க. அதுபோல் இந்த இடத்துல அந்த வெளியில் விளைகின்ற இன்பமே, இன்பம் நிறைவு மனசு ஃபீல் பண்ணுது. ஆனா அப்படி ஃபீல் பண்ணா கூட அதுவும் என்னன்னா ஆத்தியந்திக சுகம் இல்லை. இது மனசுல உணர்ந்த ஒரு நிறைவு, மனதில் வந்த ஒரு நிறைவு. அதுவே மோட்சமோ அல்லது அப்படிலாம் இல்லை. ஆனா மோட்சத்தினுடைய தன்மையை நிறைவு உணர்ந்த மனசுல ஒரு இன்பம் வருது. அது ரிலேட்டிவ் பீஸ் தான், அப்சல்யூட் பீஸ் சொல்ல முடியாது. ஆனா அதையே இங்க சொல்றாரு. அப்படி விளைகின்ற இன்பமே சுகர் என்னும் முனிவருடைய பெருமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கும். சுகர் சுகர்மா முனிவர் இறைவனை பிரம்மமேன்னு கூப்பிட்டாரா. எங்கும் ஏன் ஏன் என்று எழுந்தது என்னே பராபரம சொல். அன்பே வடிவான சுகர் கூப்பிட நீ எங்கும் ஏன் ஏன் என்று எழுந்தது என்னே பராபரம். கூப்பிட்டாரா. நம்ம அப்பாவை கூப்பிட்டா என்ன என்னன்னு கேட்கறது போல பிரம்மம் என்ன என்னன்னு கேட்டுச்சான். தாய்மன்னர் சொல்றாரு, நீங்க கேட்டீங்கன்னு கேட்காதுங்க.
அன்பே வடிவான சுகர் கூப்பிட நீயும் எங்கும் ஏன் ஏன் என்று எழுந்தது என்னே பராபரம். தாய்மன்னர் சொல்றார், அப்படி இருந்தார், அதனால அவர் கூப்பிடு, அது ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. நம்ம சொல்றோம் இல்லையா, அசரீரி சொல்லியது. அசரீர்னா என்ன? சரீரம் இல்லாத ஏதோ ஒன்று சொல்லிச்சுன்னு அர்த்தம். சரீரம் இல்லாத எப்படி சொல்லும்? சரீரம் இருந்தா தானே வாய் இருக்கும், வாய் இருந்தாலே சப்தம் வரும். என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு உணர்த்துதல், ஏதோ ஒரு சப்தம், அது அவர்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அர்த்தம் எடுத்துரும். அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப உள்ள போயிட்டு கேள்வி கேட்டு வேதாந்தத்தெல்லாம் கேள்வி கேட்டு உட்காந்துருக்கூடாது. வேதாந்தெல்லாம் அங்கே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி ஒரு இறைவனுடைய குரல் ஏதோ ஒரு உணர்த்துதல் கிடைச்சது, அவ்வளோதான். அஷரீரி கேட்டதுன்னா அந்த வார்த்தை அதோட புரிஞ்சுக்கணும். அங்கே போய் அஷரீர்னா சரீரம் இல்லாதது, சரீரம் இல்லாத வாய் இருக்குமா? வாய் இருந்தால் தான் சொல்லு வரும், பேச்சு வரும், அங்கே கேட்கக்கூடாது. ஆக சுகர் என்னும் முனிவருடைய பெருமை குறித்து கேள்விப்பட்டிருந்தோம், இன்னும் என் அறிவில் தெளிவு பிறக்கவில்லை, இன்னும் வரலன்னு சொல்றார். என்னுடைய ஏழமையோ உன்னோட திருக்கூட்டோ ஏதென்று தெளியன்னு ஒருத்தர் புலம்புறார். இப்படி ஆனதுக்கு என்னுடைய பிராரப்தமா இல்லையா, அவனுடைய திருக்கூத்தோ ஏதென்று அறியேன்னு சொல்றார். என்னுடைய இதயம் ஏதென்று அறியேன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல மனசு என்னென்ன தெரியுது, இதெல்லாம் கேள்விப்பட்டு இன்னும் என் அறிவில் தெளிவு பிறக்க. அவ்வாறு தெளிவு பெற்றார் வணங்கவும் மாட்டேன். அப்படி தெளிவு பெற்று வாழ்கின்ற ஞான நிஷ்டர்களை நான் எனக்கு வணங்கவும் முடியல, வணங்கவும் மாட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னா சில மகான்கள் மகாத்மாக்கள் நமக்கு தெரியறதில்லை, தெரிஞ்சாலும் அவங்களை வணங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிராரப்தம் தான். வணங்கவும் மாட்டேன்னு சொல்றாரு. இதற்கு நான் என்ன செய்வேன், என்னதான் பண்ணுவேன்? நான் சுகபிரம்மம் என்ற மகரிஷி மகளிர் என்பது அறவே வெறுத்து கடுமையான பிரம்மச்சரிய விரதம் காத்தவர் என்பது அறிகன்னு சொல்லி போட்டார். அதனால்தான் ஒரு சொல்லுவாங்க, சுகபிரம்ம ரிஷி முன்னர் நடந்து போயிட்டு இருந்தாங்க, தாய்மார்களாக குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பாட்டு ஒரு போறாரு, அவங்களுக்கு எதுவும் தோணலையா. அவர் பின்னாடி வியாசர் வந்தாங்கன்னா எல்லாம் ஓடி போய் புடவை எடுத்து கட்டிக்கிட்டாங்க. அப்படி ஒரு சுத்தமாக கருத்து சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மனதில் இப்போ இன்னொன்று இருக்கு, நம்ம எப்படி நினைக்கிறோமோ எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மையும் மற்றவர்கள் பார்க்கின்றார்கள், புரிகின்றார்கள், உணர்கின்றார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை முறை, அவருடைய தன்மை, அவர்களுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அது சுகர் மாமுனிவர் சொல்லுவார், சுகபிரம்மம். ஆக ஒளியே ஒளியின் உணர்வு. நல்ல அழகான பாடல் இது. உணர்வின் உவகை பொங்கும் களியே கழிக்கும் கருத்தே, கருத்தை கவளம் கொண்ட வெளியே, வெளியின் விளை சுகமே, சுகர் வீறு கொண்டும் தெளியே, தெளிந்தோரை போற்றினேன் நான் என்ன செய்கிறேன் அதான் சொல்றேன். மேலும் பாடல் அடுத்த வகுப்பு பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, என்ற மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அந்த வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.